ஹலோ லவ்லி எம்எஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் தனி ஒரு வழிதுக்கண்ணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பண்ணணும்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு மந்த்லி வந்து பார்த்தோன்னா போட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு வீக்லி போட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போடல 100 டைமண்ட் வந்துருக்கும். ஸோ நான் அகைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டு போட்டேன் நண்பா. ஸோ ரெண்டுமே இப்போ தான் பண்ணேன். அதே மாதிரி லெவலப் பேக்கேஜில் பார்த்தோன்னா ஒரு 550 டைமண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருந்தேன். ஸோ நான் டாப்பப்பே பண்ணல, எப்போ இவ்வளோ வந்துச்சு கைஸ். நான் டாப்பப்பே பண்ணல, பட் வந்து பார்த்தோன்னா போடு வேற லெவலு, இது நல்லா இருக்கே. இது எப்போ இது சூப்பராக இருக்கே கைஸ். நான் வந்து பார்த்தோன்னாக்கா டாப்பப்பே பண்ணல நண்பா. ஆனால் வந்து பார்த்தோன்னா நான் போட்டது மந்த்லி வீக்லி தான். ஆனால் எனக்கு இது எப்படி கிளைம் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் சீரியஸ்லியாக டாப்அப் வந்து பார்த்தோன்னா பண்ணலை. ஒருவேளை நான் லெவலப் பேக்கேஜ் போட்டதில் அது ஏறிச்சா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி ஓகே, இந்த வாலெட்டில் போய்ட்டு அந்த டைமண்ட்ஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதர்ஸில் போய்ட்டு அந்த பாக்ஸ் எங்கே இருக்குது, இந்த பாக்ஸை கிளிக் ஏன்னா அந்த பாக்ஸ் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சா 140 டைமண்ட்னு ரைட்ரா. சரி ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தோன்னா லக்கி ராயில் போயிட்டு மாதரா பண்டில் ஸ்பின் பண்ணலாம் தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு 45 ஸ்பின்னை போடுறேன். ஸோ 45 ஸ்பின்னில் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்கிட்ட பார்த்தா ஆல்ரெடி 61 டோக்கன் இருக்குது. ஸோ எது கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. போடு 10 கொடுத்துட்டான் கைஸ், வேற லெவல். ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தா ஒரு 10 கொடுத்துருக்கான். அல்டிமேட்டாக வந்து பார்த்தா ஒரு 10 கொடுத்துருந்தான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தாக்கா இப்போ நம்ம UMB ஸ்பின் பண்ணலாம். இது வந்து ஒரு 45 டைமண்ட் போடுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஓவரால் நமக்கு வந்து ஒரு 6 கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் முழுக்க வந்து பார்த்தா மாதரா தான் போட போகிறேன். ஸோ ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாம். என்ன கிடைக்குன்னு சொல்லுவாங்க. கொடுத்துருங்கடா அந்த பேக் பேக் எதனா அவனுக்கு கொடுங்கடா. அந்த எமௌண்ட்டு பேக் பேக் எதுவுமே கொடுக்கல. ஸோ பரவாயில்ல கைஸ், 14 கொடுத்துருக்கானுங்க, சூப்பரு. ஸோ அகைன் பார்த்தா ஒரு 90 போடுறேன். கொடுத்துருங்கடா. எப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண 250 டைமண்ட் கேட்குறானுங்க. அந்த 250 எதனா கொடுப்பானுங்களா, எவ்வளோ டோக்கனு கைஸ்? கரெக்டாக 5 தான் கொடுக்குறானுங்க. புள்ளி வச்ச மாதிரி 5 தான் கொடுத்தானுங்க. ஸோ அகைன் பார்த்தா ஒரு 90 போடுறேன். கிடைக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. 1600 டைமண்ட் இருக்குது. என்னடா டே, கொஞ்சம் கொடுங்கடா, எக்ஸ்ட்ரா கொடுங்கடா. 8 கொடுத்துருக்கானுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கடா. ஸ்கிப் போடலாமா டக்குன்னு? ஒரு ஸ்பின் ஸ்கிப் போட்டு பார்ப்போம் அப்படியே. ஓகே, அப்படியே வந்து கைஸ் கால் வந்து சாப்பாடு கேட்டா. ஸோ ஓகே, ஸோ அப்படியே ஸ்கிப் போட்டால் நம்மளுக்கு வரலை. ஓகேங்களா. அகைன் பார்த்தா நான் ஒரு ஸ்பின்னை போடுறேன். எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொடுங்கடா டே, 10 கொடுங்கடா, 10 கொடுங்கடா. ஓகே, 11 கொடுத்துருக்கானுங்க. சூப்பர் கைஸ். ஓகேங்களா. இதே மாதிரி கொடுத்தானுங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எடுத்துடலாம். 10 டே 1300 டைமண்ட் காலிச்சா. எதனா ஒன்று கொடுங்கடா. அந்த பேக் பேக்கனா கொடுங்கடா கைஸ். பேக் பேக் கூட கொடுக்க மாட்டானுங்க. 8 தான் கொடுத்துருக்கானுங்க. வருமானு சொல்லிட்டு தெரியல. 250 நமக்கு. டே எதனா ஒரு பேக் பேக் அந்த மாதிரி எதனா கொடுங்கடா கைஸ். புள்ளி வச்ச மாதிரி 5 கொடுக்குறானுங்க கைஸ். ஓகேங்களா. புள்ளி வச்ச மாதிரி 5 கொடுக்குறானுங்க. எதனா ஒன்று டே அந்த எமௌண்ட்டாச்சும் கொடுங்கடா அட்லீஸ்ட்டு கைஸ். எமௌண்ட் கூட கொடுக்க மாட்டானுங்க. எமௌண்ட்டு கொடுங்கடா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணுறேன். எமௌண்ட் எதனா கொடுங்கடா. 10 டோக்கனாச்சும் கொடுங்கடா அட்லீஸ்ட்டு. போடு வேற லெவல். 15 கொடுத்துறானுங்க. வேற மாதிரி 10 டோக்கன் கொடுங்கடா. 10டா 10 கடிக்கல. 9 கொடுத்துருக்கானுங்க. எடுத்துடலாம் கைஸ். ஓகேங்களா. அந்த டைமண்டுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். இதே மாதிரி 10 கொடுத்தானுங்கன்ட்டு அந்த இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 5 ஒன்றுத்தில் கொடுத்தா ஒன்றுத்தில் நல்லா வச்சு செஞ்சிடறாங்க நமக்கு. அந்த எமௌண்ட்டு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பண்டில் கொடுத்தா கூட சூப்பராக இருக்கும். விழுகல டேய் எங்களெல்லாம் பார்த்தா எப்பரா இருக்குண்ணா. நான் டாப் அப்பே பண்ண மாட்டேன். பட் நான் வந்து பார்த்தோன்னா அந்த சுசுனா எமௌண்ட் எடுக்கலான்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தோன்னா அவன் ஸ்பின் பண்ணுறேன். பட் வந்து பார்த்தோன்னா எனக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல. 10 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இன்னும் வந்து பார்த்தா நம்மளுக்கு 250 கொடுப்பானுங்களா சொல்லி தெரியல. எமௌண்ட் கிடச்சி போடு. எமௌண்ட் பேக் பேக்கா என்ன கிடச்சிது? கன்க்ராச்சுலேஷன். போடு எமௌண்ட் கிடச்சிச்சு கைஸ். வேற மாதிரி பேக் பேக்கும் கிடச்சிது. வேற லெவல் கைஸ். ஒரே ஸ்பின்ல 2 கிடச்சிது. வேற லெவல் அல்டிமேட்யா. போட்டு நமக்கேவா கைஸ். 2 கொடுத்துட்டாடுங்க. 2மே கொடுத்துட்டாடுங்க. அதே ஒரு 90 ஸ்பின்ல வந்து பார்த்தோன்னா அது 2 கொடுத்துருங்கடா. அந்த பண்டில் கொடுத்துருங்கடா. சூப்பராக இருக்கும். பண்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளை கடைசியில் விளக்கு பிடிச்சி ஒரு இறங்குன்ற மாதிரி தான் இருக்குது. 250 டோக்கன் கொடுப்பானுங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டோக்கன்ஸ் ரொம்பவே கம்மியாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. 6, 5 அந்த மாதிரி தான் விழுகுது. இன்னும் 40 டோக்கன். இன்னும் 10 2 குத்துறாங்க. 2 10 20 குத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் எல்லாமே நீங்கள் பாருங்கள்
பிளான் பண்ணி 6 தான் கொடுக்குறானுங்க. அட்லீஸ்ட் ஒரு பண்டிலாச்சும் கொடுத்துருங்கடா. பண்டில் மாதரா பண்டில் கிடச்சி நம்ம அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தூக்கி வாரி போட்டு போயிட்டே இருப்போம். நாமாக்கும் 12 அதெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாதான்னு கொடுக்குறானுங்க. கொடுத்துருங்கடா மாதுரா கொடுங்க தலைவரே. எத்தனை கொடுத்தானுங்க? 6 தான் கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. 9 2 18 இதில் கொடுத்தாதான் நம்ம எடுக்கிற மாதிரி. இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நம்மளுக்கு சோழி முடிச்சு விட்ருவாங்க. தலை கொடுத்தால கோடி 7 கைஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9 வேணும். 90 ஸ்பின்ல 9 வேணும். கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பஜக் வாய்ப்புலாம் முடிச்சு விட்டாங்க போங்க. 8 டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன். இங்க பாருங்களேன், ஒரு டோக்கன்ல இதை விட்டாடுங்க ரைட்டா. ஒரே ஒரு டோக்கன்ல ஒரு டோக்கன் இருந்திருந்தா இதை எடுத்துருப்போம்ல. 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ண நண்பா. கடைசியில் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஒபிட்டோ பண்டில் வருது. ஸோ அதையும் நம்ம ஸ்பேத்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு நம்ம டைமண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்பின் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம கலெக்ஷன்ஸில் போய் பார்த்தோன்னா வந்ததுக்கு ஒரு பேக் பேக்கை கொடுத்தானுங்க. ஓகே. அதே மாதிரி எமௌண்ட்டில் 2 எமௌண்ட் என்ன நல்லதுனே தெரியல நமக்கு. 2 எமௌண்ட் கொடுத்து விட்டானுங்க ரைட்டா. ஸோ நான் இப்போ இதை தூக்கிட்டு இந்த எமௌண்ட் வைக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா வேறு எதனா இதை தூக்கிட்டு அது இருக்கட்டும், இந்த எமௌண்ட் வைக்கிறேன். ஓகேங்களா. இதை தூக்கி நான் இங்கே வச்சுட்டு இதை தூக்கி நான் இங்கே வச்சிடறேன். அம்புட்டு தான். ஓகேங்களா. ஸோ எப்படி கைஸ் இருக்கு? நல்லா இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடி பேக் பேக்கும் கிடச்சிருச்சு, எமௌண்ட்டும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். மாதராய் பட்ட மொத்தமே நம்ம எடுத்துட்டோம். பட் என்னன்னா 1100 ரூபாய் செலவு ரைட்டா. போடுறா டக்கன்னு வந்து ஸ்பின் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி வணக்கம். வத்தாவாமே.